பிரியர்கள் அந்த பாடெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருந்துச்சு இல்லையா. ஏன்னா இது வந்து எப்படி சொல்லணும், குடி நோயாளிகள் தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி திரும்ப இருக்காங்க. நோயாளிகள்னு சொல்லாம அது எப்படி மது பிரியர்கள்னு சொல்லணும்ன்றது நமக்கு தெரியல அந்த இடத்துல. இன்னொன்று ஏன்னா சிஸ்டம் சரியில்லைன்றது ஒரு கான்செப்ட் தான். சரிங்க, நீங்க வந்து பெரிய ரெவென்யூ வந்துட்டு கவர்மெண்ட்ல தான் நீங்க ஜென்ரேட் பண்ணி, கவர்மெண்ட் வந்து பெரிய ரெவென்யூ டாஸ்மாக்ல தான் ஜென்ரேட் பண்றீங்க, எல்லாமே ஓகே. ஏன்னா நமக்கே கோவிட்ல அதிர்ச்சி கொடுத்த ஒரு விஷயம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு எல்லாம் நம்மளா உட்காந்து கதறிட்டு இருக்கோம் சில பேர். ஆனா அங்கேயுமே ஓபன் பண்ண ஒரே நாள் 150 கோடி 180 கோடி 270 கோடி சாதனை இல்ல எதே இல்ல. ஒரு எப்படி சொல்றது, ஸ்டாக்கே இல்லைங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுங்க மது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளால அங்க பார்க்க முடியுது. இதுக்கு மட்டும் எங்க நீங்க எல்லாருக்கும் கேஷ் வந்ததுன்னா எல்லாம் தூசி தட்டி ஜிபே எல்லாத்தையும் போட்டு 0 பேலன்ஸ்ல கொண்டு வந்து எல்லாம் வாங்கினதையும் நம்மளால இப்ப பார்க்க முடிஞ்சது. சோ அதெல்லாம் தாண்டி இங்கேயே இவ்வளவு பேர் உள்ள வந்திருக்காங்க. இதுல வந்து ஒருவேளை மணி லாக் ஏதாவது இருந்ததுன்னா, ஏன்னா என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு பாட்டிலோட 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அதிகமா விற்கப்படுது. இந்த முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகும்போது ஒரு விஷயம் சொல்லப்படுது, 10 ரூபா இதுன்னு சொல்லி அவரை வச்சு நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப இது பணம் சம்பந்தமா தான் ஒரு விஷயம் வரணும். ஏன் இதுல இடி உள்ள வந்தாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் உள்ள வந்தாங்க, இதுல வந்து ஐடி உள்ள வந்திருக்கணும். இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்ட முதல் விஷயம் நம்மளால பார்க்க முடிஞ்சது.